Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு தோசை ரெசிபி. இது என்ன தோசைனா இது வந்துட்டு தக்காளி தோசை. நம்மளோட நார்மல் தோசை சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இது வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா நீங்க வந்து தக்காளி தோசையா மாத்தி சாப்பிடலாம். நம்மளோட நார்மல் தோசை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ஈஸியான தக்காளி தோசை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஈஸியான தக்காளி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி தோசைக்கு வந்துட்டு நம்மளோட ரெகுலர் தோசை மாவு நான் வந்துட்டு ஒரு 4 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு 4 பல் பூண்டு, சின்ன பல் பூண்டு, 2 வரமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது வந்துட்டு கடலை மாவு ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இந்த தக்காளியை வந்துட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பார்ட்டை வெட்டிடுங்க. வெட்டிட்டு இந்த தக்காளி வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் காயா இருக்குது, நல்ல பழமா போடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். இது கூடவே இந்த வரமிளகாய், பூண்டு, சீரகம் சேர்த்திடுங்க. இது கூடவே இந்த கடலை மாவும் சேர்த்திடலாம். கடலை மாவு சேர்த்ததுனால ஒரு கிறிஸ்மஸ் கிடைக்கும், பிளஸ் இது வந்து நீர்த்து போகும்ல, அந்த இதை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்கும் கடலை மாவு யூஸ் ஆகும். இப்போ இதை வந்துட்டு தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட தக்காளி பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இந்த மாவுல வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் தோசை மாவுல ஆல்ரெடி உப்பு இருக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த மசாலாக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டா நீங்க தண்ணி விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு வேணும், அதனால நம்ம தேவைப்பட்டா தண்ணி விட்டுக்கலாம். அதுல கொஞ்சமா இது கரெக்டா தான் இருக்கு, இதுக்கு தண்ணி நம்ம விட வேணாம். இது தோசை ஊத்த கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு தோசை எப்படி ஊத்தலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசை தவா அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை வந்துட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளி தோசை மாவு இருக்குல்ல, இந்த மாவுல இருந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். எப்போதும் போலதான் நம்ம எப்போதும் தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பொறுமையா வேகட்டும். இது ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். நம்ம 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுருங்க இந்த கரண்டியில். பாருங்க வெந்துருச்சு நம்மளோட தோசை. இப்போ நம்மளோட தோசை எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட சூப்பரான தக்காளி தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். நம்மளோட தக்காளி தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி கோகனட் சட்னியோட பரிமாறுங்க. கோகனட் சட்னி இதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாம்பார், அப்புறமேட்டு கார சட்னி, அது கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அந்த சட்னியோட நீங்க இந்த தோசையை பரிமாறலாம். இந்த தக்காளி தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.